இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஜூன் மாதம் முதல் பரிசுத்த ஆராதனைக்காக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஸ்தோத்திரம். நாம் எல்லாருமாக கண்களை மூடி இந்த பரிசுத்த ஆராதனைக்கு ஆரம்பமாக ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா குட்டி பிள்ளைங்க எல்லாருமே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏசப்பா நமக்கு 5 மாதங்களை முடித்து 6வது மாதத்தில் இந்த 6ஆம் தேதியிலே காலையிலே ஆண்டவராகிய இயேசுவை ஆராதிக்க ஒரு நல்ல பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறபடினாலே அவரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த நாள் வரையிலும் ஏசப்பா நமக்கு உணவு, உடை, தங்க இடம், குடிக்க தண்ணீர் எல்லாம் தந்து நம்மை போஷித்து வழி நடத்தி வந்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல சுகத்தை தந்தார், பலத்தை தந்தார், ஜீவனை தந்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்ம குடும்பத்தையும் நம்முடைய பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் எல்லாரையும் கர்த்தர் சுகமாய் பாதுகாத்து வந்தபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். எங்களை அருமையாக நேசிக்கிற பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த ஆராதனையை ஆண்டவரே ஆராதனைக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்யும் தெய்வமே, நன்றியோடு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்த ஆராதனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தராமே ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளதப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வார்த்தையினாலே எங்களை பலப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாள் வரையிலும் நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திர. எத்தனையோ ஜனங்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கிறார்கள் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். ஆனாலும் எங்களுக்கு பாராட்டின கிருபை மகா பெரிது ராஜா. ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே கூட அப்பா அந்த கொரோனா வைரஸ்னாலே கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே நீர் இறங்கும்படியாய் செபிக்கிறோம். அவர்களுக்கெல்லாம் நல்ல சுகத்தை தந்து ஆஸ்பத்திரிகள் ஆண்டவரே இந்த வைரஸினால் பாதிக்கப்பட்ட ஒருவருமே இல்லை, வியாதிஸ்தர்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிலே அந்த படுக்கைகள் எல்லாம் காலியாகும்படியாக நல்ல செய்திகள் நாங்கள் கேட்க இயேசுவே நீர் இறங்கி ஒரு அற்புதத்தை நீர் செய்யும்படியாக தொடர்ந்து உம்முடைய கரத்தினை நாங்கள் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். இந்த யூடியூப் மூலமாக ஆராதனையிலே பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. வருத்தப்பட்ட பாவரை சுமக்கிறவர்களை என்னிடத்தில் வாருங்கள் இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்னீங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தாவே அப்பா ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா ஊழியர்களுக்காக செபிக்கிறோம், எல்லா விசுவாசிகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா ஜனங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கடந்த 5 மாத காலம் நம்மை பாதுகாப்பாக நடத்தி வந்த தேவனை நாம் நன்றிகளை இதேபோல அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்துவோமா? நம்முடைய எம்பிய பாட்டு புத்தகத்திலே 182வது பாடல் துதி கீதமை பாடியே வாழ்த்தி வழங்கிடுவோம் என்ற பாடலை நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். Bye.
தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜூன் மாதத்தில் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். 3 யோவான் 2வது வசனத்தின்படியாக, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாக வேண்டுகிறேன் என்ற வசனத்தின்படி கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களை ஆசீர்வதித்து புதிய காரியங்களை செய்வாராக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். அருமையானவர்களை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே நாம் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை குறித்து நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். இயேசு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை, அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அதில் ஒரு சில அற்புதங்களை மட்டும் நாம் இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து எப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை அவரால் செய்ய முடிந்தது என்று நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 2-3 வசனம் அருமையானோர்களே, ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார், உண்டானது எல்லாமே அவர் மூலமாய், அவர் என்ற இடத்திலே அங்கு இயேசுவை குறிக்கிறது. ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார். இந்த உலகம் உருவாக்கப்படும் பொழுது ஆண்டவராகிய இயேசு தேவனோடு இருந்தார். அவருமாக சேர்ந்துதான் தேவனும்
அவருடைய குமாரனாகிய இயேசுவுமாக சேர்ந்து தான் இந்த உலகத்தை சரிப்படுத்தி உருவாக்கி மனுஷனுடைய கரத்தில் கொடுத்தார்கள். எனவே இயேசுவானவர் உருவாக்கின தேவனானபடினாலே அவருக்கு இயற்கையின் மேலே ஒரு அதிகாரம் இருந்ததை நாம் பார்க்கிறோம். எனவே தான் அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்டு அற்புதங்களை அவர் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலும் செய்தார். அவர் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு அலையா சொல்லலாமா? அதை குறித்ததான வசனத்தை அருமையானவர்களே, முதலாவதாக ஆண்டவர் இயேசு பெரும் காற்றை அடக்கினார். ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 23 26 வரையிலும் நாம் வாசிக்க கேட்போமா? மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 23 26 வசனம் வரையிலும். அவர் படகில் ஏறின போது, அவர் இயேசு படகில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அவருடைய சீஷர்களும் அவருக்கு பின் சென்று அந்த படகிலே ஏறினார்கள். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்பட்டதாக, படகு அலைகளினால் மூடப்பட்டதாக கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி ஆண்டவரே எங்களை இரட்சியும் மடிந்து போகிறோம் என்றார்கள். நாங்கள் மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இது அருமையான இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதமாக நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். அங்கே இயேசு படகின் மேல் ஏறுகிறார். உடனே அவருடைய சிஷ்யர்களும் அந்த படகிலே ஏறினார்கள். இயேசு கொஞ்ச தூரம் போற உடனே இயேசு நித்திரையாய் இருந்தார் என்று சொல்லப்பட்டார். அவர் தூக்கம் வந்துச்சு, அவர் தூங்கி கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேளையிலே ஒரு பெரிய காற்று, ஸ்தோத்திரம், ஒரு பெரிய காற்று அடித்த பொழுது அந்த படகு அருமையான அலைகழிக்கப்பட்டு கவிழ்கிற ஒரு சூழ்நிலையிலே வந்ததாக வேதம் சொல்கிறது. இப்பொழுது என்ன நடக்கிறது? அங்கு இருந்த சிஷ்யர்கள் எங்களை இரட்சியும் எங்களை விடுவியும் ஆண்டவரே என்று சொல்லி இயேசுவை எழுப்பினதாக நாம் பார்க்கிறோம். நாங்கள் மடிந்து போகிறோம், நாங்கள் அழிந்து போகிறோம், நீர் ஏன் படுத்து நித்திரையா இருக்கிறீங்க? இயேசு எழுந்து அவர்களிடத்துல என்ன சொன்னார் தெரியுமா? அற்ப விசுவாசிகளை இந்த பேர் வச்சுட்டாங்க. அற்ப விசுவாசிகளை எப்படி சொன்னால் அரை வேக்காடு என்று சொல்லுவார்கள். பொதுவாக அரை வேக்காடுள்ள விசுவாசிங்க, அற்ப விசுவாசிங்க என்று அவர்களுக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க. அற்ப விசுவாசிகளை நீங்க ஏன் பயப்படுறீங்க? இயேசு இருக்கும் பொழுதே அவ்வளவு பயப்படுறாங்க. அப்போது இயேசு இல்லைன்னு சொன்னா எவ்வளவு பயப்படுவாங்க பாருங்க. இவ்வளவுக்கு சீஷர்கள். அதே போலதான் இன்றைக்கும் விசுவாசிகள் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறாங்க. இயேசு கூட இருக்கிறார், ஆனாலும் அவர்களுக்கும் ஒரு பயம் இருக்கிறது. ஒரு காற்று அடிக்கும் பொழுது, இல்லாவிட்டால் ஒரு பலகீனப்படும் பொழுது, கொஞ்சம் சூழ்நிலைகள் மாறினால் உடனடியாக பயந்து நடுங்குகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரமே. ஆண்டவர் இயேசு அங்கு காற்றை அதட்டினார். உடனே 2 காரியங்கள் நடக்கிறது. காற்றும் நின்றது, அந்த அலையும் அந்த கடலும் அமைதி ஆயிற்று என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். இயேசு சொன்ன உடனே இப்படி நடந்தது என்று சொல்லி நாம் அநேகர் கேட்கலாம். ஆனால் நான் முதலாவது சொன்னது போல இயேசு தேவனோடு இருந்து இந்த கடலை உண்டாக்கினார், காற்றை உண்டாக்கினார், மனுஷனை உண்டாக்கினார், மனுஷனுக்கு வேண்டிய எல்லா விருட்சங்களையும் உண்டாக்கினார். அருமையானவர்களே, ஆடு மாடு போல கட்டு மிருகங்கள் எல்லாமே பறவைகள் போன்றவற்றை ஆண்டவர் உண்டாக்கினார். எனவே அவருக்கு சகல அதிகாரமும் உண்டு. ஆமென். ஸ்தோத்திரம். எனவே
சமுத்திரத்தையும் உண்டாக்கின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிகாரம் இருக்கிறது என்பதை நாம் முதலாவதாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். அப்படியாக தான் சொன்ன மாத்திரத்திலே அங்கு அந்த பெரிய காற்று நின்று போயிட்டு கடலும் கொந்தளிக்கிறது, நின்று அமைதல் ஆயிற்று என்று சொல்லி நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். முதலாவதாக ஆண்டவர் விசுவாச அளவை சோதிக்கிறார். மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ரட்சிப்பை கொடுக்கிறார், பாவ மன்னிப்பை கொடுக்கிறார், மன திரும்புதலை கொடுக்கிறார், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுக்கிறார், ஞானஸ்நானத்தை கொடுக்கிறார், எல்லாமே கொடுக்கிறார். கொடுத்துட்டு ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். அவருடைய விசுவாசம் எவ்வளவு இருக்கிறது, தேவனை பற்றின விசுவாசம் எவ்வளவு இருக்கிறது என்று அவர் சோதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். உதாரணமாக யோபுவை ஆண்டவர் சோதித்தார். எவ்வளவு விசுவாசம் இருக்கிறது, அவர் முழு விசுவாசம் தேவன் மேல் இருந்ததை அந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக பயத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், மாற்றுகிறார். அங்கு சிஷ்யர்களுக்கு இருந்த பயம், ஏன் பயப்படுறீங்க? இந்த நாளிலே கூட எத்தனையோ ஜனங்கள் அந்த கொரோனா வைரஸ்னால பயந்து நடுக்கி கொண்டிருக்கிறாங்க. எனக்கு வந்து விடுமோ, எனக்கு வந்து விடுமோ என்று சொல்லி. உனக்கு வராது, நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீ தேவனை ஆராதிக்கிற பிள்ளை. ஸ்தோத்திரம். எனவே கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார் என்ற விசுவாசம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக ஆச்சரியப்படும்படி அருமையானவர்களே அந்த கடலிலே ஒரு அமைதல் உண்டாயிற்று. ஸ்தோத்திரம். இன்றைக்கும் அநேக இடங்களில் இப்படியாக கொந்தளித்துக் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலை, தமிழ்நாடு, இந்தியா தேசம், உலகம் முழுவதும் ஒரு கொந்தளிப்பின் நாட்களாக இந்த நாட்கள் காணப்படுகிறது. ஆனால் இதை அமைதல் படுத்துகிறது யார் தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. கர்த்தருடைய பிள்ளைகள் அவரிடத்தில் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஜெபிக்கும் பொழுது அவர் சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொன்னார். ஆண்டவரே, நாளிலே நீர் இறங்கி, ஏனென்றால் சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று. எனவே அவர்தான் இதை சரிப்படுத்த வேண்டும். ஆண்டவரிடத்திலே நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வைரஸிலிருந்து முழு விடுதலை தருகிறார். சில நேரங்களிலே பாருங்க, கடலிலே நம்ம கடற்கரையிலே சென்று நின்று பார்க்கும் பொழுது அந்த கடல் அலைகள் பாருங்க மிகவும் உயரமாக வேகமாக வரும்பொழுது என்ன நினைக்கிறோம், ஐயோ இந்த அலை நம்ம மேலே வந்து விடுமோ என்று சொல்லி என்ன செய்கிறோம், பயந்து மேலே ஓடுகிறோம். ஆனால் அது அவ்வளவு வேகமாக வந்தாலும் கடைசியிலே அது ஒன்றும் இல்லாமல் போகிறது. அந்த அலை ஒன்றும் இல்லாமல் போகிறது. அதே போலதான் அருமையானவர்களே, கொந்தளித்து வருகிற எல்லா அந்தகார கிரியைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரை மாற்றி ஜனங்களுக்கு, குறிப்பாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். எனவே நாம் விசுவாசத்திலே உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அற்ப விசுவாசிகள் என்று நாம் பெயர் எடுக்கவே கூடாது. நாம் முழு விசுவாசிகள், முழுமையாக ஆண்டவரையே நம்பி இருக்கிற தேவ ஜனங்களாக இருக்கும் பொழுது அவர் எல்லா காரியத்தையும் பொறுப்பேற்றுக் கொள்ளுவார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது இயேசு தண்ணீரின் மேல் நடந்தார். ஸ்தோத்திரம். சாதாரணமாக யாருமே தண்ணீர் மேலே நடக்க முடியாது. நீச்சல் போடலாம், ஆனால் தண்ணீர் மேல் நடப்பது என்பது ஒரு கூடாத காரியம். அங்கே நாம் பார்க்கும் இயேசு தண்ணீர் மேல் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 6வது அதிகாரம் 19, 20 ஆகிய 2 வசனங்களை நாம் வாசிக்கிறோமா? அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து அப்படியாக போன பொழுது இயேசு கடலின் மேல் நடந்து படகுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு பயந்தார்கள். படகுக்கு பக்கத்தில் வருகிறதை கண்டு பயந்தார்கள். அவர்களை அவர் நோக்கி நான் தான் பயப்படாதிருங்கள் என்றார். இங்கே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். சீஷர்கள் படகுலே போகிறார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட 3-4 மைல் தூரம் போகிறார்கள் கடலிலே. ஆனால் அருமையாக இயேசு இல்லாமல் அவர்கள் போகிறார்கள். நமக்கு தெரியும், இயேசு இல்லாமல் போனா அங்க என்ன நடக்கும்னு சொல்லி.
யோனா தேவன் இல்லாதபடி அவன் சொன்ன இடத்திற்கு போகாமல் தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறினான் என்று பார்க்கிறோம். அங்க நடந்த காரியங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தெரியும். நடுக்கடலிலே அவனுக்கு ஒரு பெரிய சோதனை வந்துச்சு, பெரிய புயல் காற்று அடிச்சிச்சு. அவன் நடுக்கடலிலே தூக்கி போடப்படுகிறான். கீழ்ப்படியாமல் போகும் பொழுது, தேவன் இல்லாமல் தனிமையாக போகும் பொழுது அங்கு சில புயல் காற்றுகள் உருவாகிறதை நாம் பார்க்க முடிகிறது. மீண்டுமாக யோனாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை கிடைத்தவுடனே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான், நினிவேக்கு போகிறான். அங்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினாலே அங்கு இருந்த ஜனங்கள் மனம் திரும்பி விசுவாசித்து தேவனை ஏற்றுக்கொண்டு அருமையானவர்களே தேவனை சேவித்தார்கள், ஆராதித்தார்கள், அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். அதே போல இந்த படகுல போகிற சீஷர்கள் இயேசு இல்லாமல் போகிறாங்க, தனிமையா போய் கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது இயேசுவை பார்க்கிறார், ஐயோ இவர்கள் தனிமையாக போகிறார்களே, சில வேளை மீண்டுமாக நடுக்கடலிலே கொந்தளித்தால் படகு கவிழ்ந்து போனால் இவர்களுடைய நிலைமை என்ன ஆகும்? எனவே இயேசு என்ன செய்கிறார்? கடலின் மேல் நடந்து கிட்டத்தட்ட 4 மைல் தூரம், அருமையானவர்களை, இயேசு கடல் மேல் நடந்து அந்த படகின் பக்கத்தில் போகும் பொழுது அவர்களுக்கு ஒரு பயம், அந்த சிஷ்யர்களுக்கு படகிலே ஒரு பயம் ஏற்பட்டது. அப்பொழுது ஆண்டவராக இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? பயப்படாதீங்க, நான் தான் இயேசு, நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உங்களோடு கூட நான் வருகிறேன். அப்பொழுதுதான் ஜெயமாக நாம் செல்ல முடியும். நாம் போக வேண்டிய இடங்களுக்கு சரியாக போக வேண்டுமானால் இயேசுவோடு போக வேண்டும். இந்த நாளிலே கூட எனக்கு அன்பானவர்களே, நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற சில காலங்கள் நாம் எப்படி வாழ்கிறோம்? இயேசுவோடு வாழ்கிறோமா? இயேசு இல்லாமல் வாழ்கிறோமா? இயேசுவோடு நாம் வாழும் பொழுது அவர் நமக்கு தரிசனங்களை தந்து நம்மை பலப்படுத்தி நம்மோடு பேசி நம்மோடு இருக்கும் பொழுது அதான் நமக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த உலகத்தில் வேற ஒண்ணுமே இல்லை. பணத்தினாலோ சொத்தினாலோ பொருளினாலோ நாம் சந்தோஷப்படுவார், திருப்தி அடைய முடியாது. ஆனால் இயேசு கூட இருக்கும் பொழுது நமக்கு ஒரு மிகுந்த சமாதானம். இயேசு பயத்தை மாற்றினான், சீஷருடைய பயத்தை மாற்றினான். நான் இயேசு என்று சொன்ன மாத்திரத்திலே அவரும் அந்த சிஷ்யரோடு கூட சேர்ந்து அந்த படகில் ஏறினார். அவர்களுக்கு இருந்த பயம் நினைச்சுன்னா, இது யாரோ தெரியலையே, கடலின் மேல் நடந்து வராங்களே, ஸ்தோத்திரம், இது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய அற்புதம் அல்லவா என்று சொல்லி முதலாவதாக பயந்தார்கள். அப்புறம் அவர்களை விசுவாசத்திலே ஆண்டவர் கொண்டு வந்தார். ஸ்தோத்திரம். இங்கே அருமையானவர்கள், இயேசு இல்லாமல் போகும் பொழுது எந்த ஒரு காரியமும் நமக்கு சக்சஸ் ஆகாது. இரண்டாவதாக அவர் பயத்தை மாற்றுகிறதை இந்த இடத்திலே பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். பயப்படுகிறவர் ஏன் பயப்படுகிறான்? இயேசு இல்லாதனால பயப்படுறார். இயேசு இருக்கிறவர்கள் நிச்சயமாக பயப்பட மாட்டார்கள். எது வந்தாலும் அவர்கள் பயப்பட மாட்டார்கள். கர்த்தருக்கு சித்தத்திற்கு, இயேசு சித்தத்திற்கு அவர்கள் ஒப்பு கொடுப்பார்கள். அவர்களை ஆண்டவர் கரம்பிடித்து நடத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. மூன்றாவதாக வனாந்திரத்தில் போஷிக்கிறார். ஸ்தோத்திரம். வனாந்திரத்தில் ஆண்டவர் அங்கே நாம் பார்க்கும் பொழுது அருமையானவர்களே, வனாந்திரத்தில் ஒன்றுமில்லாத இடங்களிலே ஆண்டவர் என்ன செய்கிறாரா? தன்னுடைய பிள்ளைகளை போஷிக்கிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 12, 13, 14 ஆகிய 3 வசனங்களை நாம் வேதத்திலே வாசிக்கலாமா? சாயங்காலம் ஆகிற பொழுது 12 சேர்ந்து வந்து அவரை நோக்கி, 12 சீஷர்களும் சேர்ந்து வந்து இயேசுவை நோக்கி, நாம் இருக்கிற இடம் வனாந்தரமாய் இருக்கிறது, நாம் இருக்கிற இடம் ஒன்றில்லாத வனாந்தரமாய் இருக்கிறது, சுற்றி இருக்கிற ஊர்களில் கிராமங்களிலும் ஜனங்கள் போய் தங்கி போஜன பதார்த்தங்களை சம்பாதித்துக் கொண்டு கொள்ளும்படி வரும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார். அவர் அவர்களை நோக்கி, இயேசு சீஷர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். சீஷர்களை பார்த்து நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள் எங்களிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் மாத்திரம் உண்டு. இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் போஜனம் கொடுக்க வேண்டியதானதால் நாங்கள் போய் வாங்கி கொண்டு வர வேண்டுமே என்றார். ஏறக்குறைய 5000 புருஷர் இருந்தார்கள்.
ஏறக்குறைய 5000 புருஷர்கள் இருந்தார்கள். அவர்களை பந்திக்கு 50 பேராக உட்காரும்படி அவர்களை பந்திக்கு 50 பேர்களை உட்காரும்படியாக செய்தார்கள். சொல்லுங்கள் என்று நம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். அவர்கள் அப்படியே எல்லாரையும் உட்காரும்படி செய்தார்கள். அங்கே நாம் பார்க்கும் பொழுது ஒரு கீழ்ப்படிதலை நாம் பார்க்கிறோம். இயேசு சொல்கிறார், நீங்கள் உங்களுக்கு உணவை கொடுங்கள். ஆனால் புருஷர்கள் மட்டும் 5000 பேர் இருக்கிறாங்க. இது சாத்தியமா என்று சொல்லி அநேகர் யோசிப்பாங்க. அதான் முதலாவது நான் சொன்னது போல இயேசு இயற்கைக்கு அப்பாற்பட்டவர். எனவே அங்கு ஒரு பையனுடைய கையில் 5 வார்கோதுமை அப்பமும் 2 மீனும் இருக்கிறதாக நாம் யோவான் 6வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலே அங்கே நாம் வாசிக்கும் பொழுது, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. அதுதான் அங்கே 5 அப்பம், ஒரு சின்ன பையன், குட்டி பையன். ஆண்டவர் பாருங்க எப்படிப்பட்டவர்களை நான் பயன்படுத்துகிறார். சிறு பிள்ளைகளை பயன்படுத்துகிறத நான் பார்க்கிறோம். அந்த சிறு பையன் அருமையானவர்களே, அந்த கூட்டத்தின் நடுவில் இருக்கிறாங்க. அவன் கையை உயர்த்தி என்னிடத்துல 5 வார்கோதுமை அப்போ 2 மீன் இருக்கிறது என்று சொல்லி தன்னையே மறந்து அப்படியாக மற்றவர்களுக்காக அவன் கையை உயர்த்துகிறார். அந்திரியா வந்து அந்த 5 அப்போ 2 மீனும் வாங்கி இயேசு கரத்தில் கொண்டு கொடுக்குறாங்க. ஆண்டவர் அதை ஜெபித்து ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அங்கே அவர்கள் பந்தி 50 பேராக பந்தி இருக்கும்படி இயேசு சொன்னார். சீஷர்கள் அப்படியாக அங்கு இருந்த ஜனங்களிடத்தில் சொன்னார்கள். அவர்கள் அப்படியாக கீழ்ப்படிந்து 50 பேராக உட்கார்ந்தாங்க. இந்த காலத்தில் 50 பேராக உட்காருங்கன்னு சொன்னா என்ன நடக்கும் யோசித்து பாருங்க. முண்டி அடித்து கொண்டு ஓடி இடையில ஒரு பக்கத்தில் கூடி மக்கள் போவாங்க வாங்குறதுக்கு, சாப்பாடு வாங்குறதுக்கு. சரியா உட்கார மாட்டாங்க. எவ்வளவோ ஒரு ஒழுங்கீனம் இந்த நாட்களிலே பல இடங்களிலே நான் பார்க்கிறோம். ஆனால் அந்த காலத்திலே பாருங்க 50 பேர் இயேசு சொன்னார். 50 பேராக உட்கார வைங்க. அப்படியே அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். 50 பேராக உட்கார்ந்தார்கள். அவர்களுக்கு விசுவாசம் வந்துச்சு. இயேசு ஜெபித்தார், இப்பொழுது நீங்கள் வாங்கி எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொன்னா மாத்திரத்தில் அங்கு இன்னொரு வசனம் சொல்கிறது. லூக்கா 9:17 எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகள் 12 கூடை நிறைய எடுக்கப்பட்டது. மீதியை 12 கூடை நிறைய எடுத்தாங்களோ. அருமையான இது ஒரு இவ்வளவு பெரிய அற்புதம் இல்லையா? எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். அங்கே இருந்த புருஷர்கள் மட்டும் 5000 பேர். அப்பொழுது மனைவி, பிள்ளைகள் எல்லாமாக நாம் சேர்த்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 12-15 பேர்கள் அங்கு இருக்கணும். ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அங்கு ஆண்டவர் இவ்வளவு எல்லாரும் திருப்தி அடையக்கூடிய அளவிலே ஸ்தோத்திரம். ஆண்டவர் அந்த இடத்தில் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்து ஜனங்கள், வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்கள் பசியோடு ஆண்டவர் அவர்களை அனுப்பாதபடி அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து அந்த வனாந்தரமான இடத்திலே அவர்களுக்கு ஆண்டவர் திருப்தியாக ஆகாரத்தை கொடுத்து மட்டுமல்ல 12 கூடை நிறைய மீதியும் எடுத்தார்கள். அந்த சிறு பையனாலே ஆண்டவர் எவ்வளவோ பெரிய அற்புதத்தை செஞ்சிருக்கிறாங்க. இந்த நாட்களிலும் சிறு பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் எத்தனையோ அற்புதங்களை செய்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டிலே கூட மோசே நாட்களிலே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் வனாந்தரத்திலே 40 வருஷம் ஒன்றுமில்லாத இடத்திலே ஆண்டவர் மன்னாவை அனுப்பி கொடுத்தார். காலையிலே அவர்கள் சென்று அந்த மன்னாவை வெயில் வருவதற்கு முன்னாலே அந்த மன்னாவை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். வெயில் ஏறும் பொழுது அந்த மன்னா அருமையாக உருகி போய்விடுமா. அந்த மன்னா தேனிட்ட பணிகாரம் போல் இருந்துச்சுதான், கொத்தமல்லி அளவு இருந்துச்சுதான்.
அவர்களுக்கு வேண்டியதை அவர்கள் அன்றைக்கு தேவையான உணவை அவர்கள் 40 வருஷம் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் தேசத்தை கானான் தேசத்திற்குள் பிரவேசித்து வரைக்கும் ஆசீர்வாதங்களை அவர்கள் தொடர்ந்து பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு குறையும் வைக்காதபடி வனாந்தரத்திலே தேவன் அவர்களை போஷித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே சிறு பையன் கொண்டு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அருமையாக இந்த நாட்களிலும் கூட ஸ்தோத்திரம், இந்த கொரோனா நாட்களிலும் கூட ஜனங்கள் சில வேளை கஷ்டத்தோடு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் கொஞ்சத்தை கொண்டு, சில வேளை உங்களுடைய வீட்டில் கொஞ்சம் காசு இருக்கலாம், அதை கொண்டு ஆண்டவர் என்ன செய்வார்? பெருக பண்ணுவார். அதை கொண்டு ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். எனவே நீங்கள் கலக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாளைக்கு நான் என்ன செய்வேன், என் கையில் இருக்கிறது கம்மியாக கொஞ்சம் தானே இருக்கிறது, நான் என்ன செய்வேன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட வேணாம். ஆண்டவரிடத்தில் நீங்கள் செபியுங்கள். உங்களுக்கு இருக்கிற காசை வைத்து நீங்கள் செபியுங்கள். ஆண்டவர் எப்படி 5 அப்பத்தை 2 மீனையும் கொண்டு 5000 பேருக்கு போஷித்து மீதி எடுத்தது போல உங்கள் கையில் இருக்கிற அந்த கொஞ்சத்தை கொண்டு ஆண்டவர் உங்களுக்கு மீதி எடுக்கும்படியாக செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 4ஆவதாக நாம் பார்க்கும் பொழுது அங்கே மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரம் 4, 5, 6 ஆகிய 3 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன் ஐயரே, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அப்படியும் ஆகவே உங்களுடைய வார்த்தையின்படி, ஆயினும் உங்கள் வார்த்தையின்படியே நான் போடுறேன் அப்படி என்று சொல்லி போட்டார்கள். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். மிகுதியான மீன்களை அவர்கள் பிடித்தார்கள். பார்த்தீங்களா? அங்கு சீமோன் பேதுரு ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், வலையை உங்களுடைய வலப்பக்கமாக நீங்க போடுங்க, கொஞ்சம் ஆழத்துல போடுங்க. அப்பொழுது என்ன சொல்றாங்க? இரவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை. ஒரு தடவை ஒரு கடற்கரையிலே நாங்கள் சென்று காலையில் சென்று பார்க்கும் பொழுது அங்கே ஒரு படகு வந்தது. அந்த படகில் இருந்தவர்கள் கரை வந்த உடனே அவர்களிடத்தில் நாங்கள் கேட்டோம், மீன்கள் ஏதாவது இருக்கிறதா என்று சொல்லி. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஒன்றுமே ஒரு மீன் கூட இந்த நாளிலே நாங்கள் பிடிக்கவில்லை. படகை பாருங்க, காலியாகவே இருக்கிறது. நாங்கள் டீசல், மோட்டருக்கெல்லாம் டீசல் எல்லாமே செலவு செஞ்சு கிட்டத்தட்ட எங்களுக்கு 40,000 ரூபாய் எங்களுக்கு வீணானது. ஆனால் பாருங்க, ஒரு மீன் கூட கிடைக்கவே இல்லை. இரவெல்லாம் நடுக்கடலிலே சென்று நாங்கள் மீன் பிடித்து கொண்டு நாங்கள் கரை திரும்பினோம். கரையிலே பார்க்கும் பொழுது ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை என்று சொன்னார்கள். நாங்களே மிகவும் கஷ்டப்பட்டோம், ஆச்சரியப்பட்டோம். இப்படியெல்லாம் இந்த மீன் பிடிக்கிறவர்கள் எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள் என்று சொல்லி கூட நாங்கள் மனத்திற்குள்ளாக நினைத்தோம். அருமையானவர்கள, இங்கே இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லை. ஆனால் இயேசு சொன்ன மாத்திரத்திலே நீங்கள் இப்போ போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் ஆழத்தில் போய் போடுங்க சொன்ன மாத்திரத்திலே அங்கே என்ன நடந்ததுன்னு சொன்னால், அருமையானவர்களே, அவர்கள் வலை கிழிய இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல. ஆனால் இயேசு சொன்ன மாத்திரத்தில் அந்த இடத்துல மீன் ஆண்டவர் ஆயுதப்படுத்தி வச்சிருந்தாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இயேசு சொன்ன மாத்திரத்திலே முதலாவதாக இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஸ்தோத்திரம். அப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார். நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான செழிப்பான
ஒரு வாழ்வாக ஆண்டவர் மாற்றுகிறதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஐந்தாவதாக அன்பானவர்களே, தண்ணீர் திராட்சை ரசமானது. தண்ணீர் திராட்சை ரசமானது. அங்கு யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 3 நீங்கள் 11 வரையிலும் குறித்து கொள்ளுங்கள். இந்த செய்தி எல்லாருக்கும் தெரியும். ஒரு கல்யாண வீட்டில் இயேசுவும் சீஷர்களும் இயேசுவின் தாயாகிய மரியாளும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். முதலாவதாக அருமையானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் திருமணத்திற்கு அழைக்க வேண்டுமோ அவர்களுக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும். இந்திய காலகட்டத்திலே திருமணங்கள் நடக்கிறது, ஆனால் ஊழியர்களை கனப்படுத்துவதில்லை. அழைக்க வேண்டியவர்களை சரியாக அழைப்பு கொடுப்பதில்லை. ஏனோ தானோ என்று நடக்கிற ஒரு திருமணமாகவே காணப்படுகிறது. அந்த திருமண வாழ்வு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கவே முடியாது. எனவே நாம் கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த ஒரு கல்யாணத்தில் எல்லாரும் சிறப்பாக அழைக்கப்பட்டிருந்தாங்க. ஸ்தோத்திரம். அப்பொழுது நாம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, திராட்சை ரசம் குறைவுபட்ட பொழுது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றார். அங்கே இயேசுவை பார்த்து மரியாள் தன்னுடைய தாயார் அங்கே இருக்கிற மக்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்று சொன்னார். அந்த நாட்களிலே அருமையானவர்களே, திராட்சை ரசம் மிகவும் முக்கியமானது. ஸ்தோத்திரம். இந்த காலத்தில் எப்படி சிக்கன் சொன்னால் சிக்கன் பிரியாணி எவ்வளவோ முக்கியமானதோ, அதே போல் அந்த காலத்திலே இந்த திராட்சை ரசம் மிகவும் இன்றியமையாத முக்கியமானதாக இருந்தது. ஒரு குறைவு அங்கு வந்தது. ஸ்தோத்திரம். அங்கு அந்த குறைவு வந்த அந்த சூழ்நிலையிலே இயேசு என்ன சொன்னார், ஜாடியிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார். அந்த வேலைக்காரர்கள் கீழ்ப்படிந்தார்கள். ஒன்று. 2வதாக அவர்கள் என்ன செய்தாங்க, ஜாடியிலே ஃபுல்லா தண்ணீர் ரொப்பினாங்க. இப்பொழுது பந்தி விசாரிப்புக்கு நீங்கள் கொடுங்கள் என்று சொன்னார். அதுவும் அவர்கள் கீழ்ப்படிந்து அங்கு இருந்த ஜனங்களுக்கு திராட்சை ரசத்தை பரிமாறினார்கள். அங்கு இருந்து வந்த அவர்கள் குடித்த பிறகு அதை பருகின பொழுது அவர்கள் சொன்ன காரியம் என்னன்னு சொன்னா, முன்னால் உள்ள திராட்சை ரசத்தை பார்க்கல, இது நல்ல ருசியா இருக்கிறது அப்படி என்று சொல்லி ஒரு ஆச்சரியப்படுகிற அளவிலே இயேசு அந்த தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அங்கே இயேசு தமது மகிமையை வெளிப்படுத்துகிறார். 2வதாக அவர் சொன்னபடி செய்தார்கள். இந்த நாளிலே கூட இயேசு நம்முடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் சொல்லுகிறாரோ அதை செய்ய வேண்டும். எதை சொல்லாமல் இருக்கிறாரோ அதை செய்யக்கூடாது. சொல்லாததை நாம் செய்தால் சிக்கிக் கொள்வோம். ஆண்டவரை இயேசு சொல்லுகிறதை நாம் கீழ்ப்படியும் பொழுது, கீழ்ப்படிந்த அந்த காரியங்களை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு ருசி உள்ள ஒரு வாழ்க்கையாக ஆண்டவர் மாற்றுகிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ருசி இல்லாத ஒரு வாழ்வாக இருக்கலாம். அவர் சொல்லுகிறபடி நீங்க செஞ்சு பாருங்க. இயேசு சொல்லுகிறபடி இந்த நாளிலே நீங்க செஞ்சு பாருங்க. அவருடைய சித்தத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து அவரோடு நீங்கள் பேசுங்க, ஜெபியுங்க. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அந்த குறைகள் எல்லாமே அங்கு நிறைவாக்கப்பட்டது. காரணம் இயேசு இருந்தார். இயேசு இருக்கும் பொழுது அங்கு குறைகள் எல்லாம் ஆண்டவர் நிறைவாக்கி தருவார். ஒரு குறை இல்லாத அளவிலே ஆண்டவர் நிரப்புவார். 6வதாக நாம் வாசிக்கும் பொழுது அத்தி மரம் பட்டு போயிற்று. ஸ்தோத்திரம். அத்தி மரம் பட்டு போயிற்று. மத்தேயு சுவிசேஷம் 21வது அதிகாரம் 18, 19 ஆகிய 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். காலையில் அவர் நகரத்துக்கு திரும்பி வருகையில் பெத்தானியாவுக்கு திரும்பி வரும்பொழுது அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழியருகே ஒரு அத்தி மரத்தை
கண்டு அதனிடத்தில் போய் அதிலே இலை அன்றி வேறொன்றையும் காணாமல் இலை அன்றி வேறொன்றும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது என்றார். இனி ஒரு கால கனி இருக்காது என்றார். அங்கே நான் பார்க்கும் பொழுது அருமையானவர்களே, பெத்தானியாவை விட்டு ஆண்டவராகிய இயேசு வரும் பொழுது அவருக்கு பசி உண்டாயிற்று. அங்கே நாம் கடைசியில பார்க்கிறோம், அது பட்டு போயிற்று. அந்த வார்த்தை சொன்ன அது இனிமேல் கனி இராது என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த அத்திமரம் பட்டு போயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஏன் அத்திமரம் பட்டு போயிற்று? அவ்வளவு ஒரு பெரிய மரம் வளர்ந்து அதற்கு வேண்டிய தண்ணீர், மழை, இயற்கை சூழ்நிலை எல்லாமே ஆண்டவர் கொடுக்கிறார். கொடுத்து அதில் ஒரு கனி கூட இல்லை, வெறும் இலைகள் மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம்? உலகத்திலே ஜனங்கள் வாழ்கிறார்கள் கனி இல்லாமல், பிரயோஜனம் இல்லாமல், யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் வாழ்ந்து தனக்கும் பிரயோஜனம் கிடையாது, தன்னுடைய குடும்பத்தாருக்கும் பிரயோஜனம் கிடையாது, சமுதாயத்திலேயும் பிரயோஜனம் கிடையாது, நாட்டுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிற மனிதர்களை கொண்டு என்னதான் பிரயோஜனம்? ஆண்டவர் அங்க அந்த அத்திமரத்தை பார்க்கிறார், ஒரு கனி கூட இல்லை, வெறும் இலை, வெறும் இலை, கனியற்ற ஒரு அத்திமரமாக இருந்துச்சு. கடைசியில் ஆண்டவர் என்ன சொன்னார்? இனிமேல் ஒரு காலம் உன்னிடத்துல கனி இருக்காது என்று சொன்ன மாத்திரத்திலே உடனே அந்த அத்திமரம் பட்டு போயிற்று. ஏற்பட்டு போயிட்டுன்னு தெரியுமா? அதை உண்டாக்கினதும் அவர் தான். ஒரு விதையை போடுகிறோம், அது முளைக்க செய்கிறவர் யாரு? ஆண்டவர் தான், இயேசு தான் அதை முளைக்க செய்கிறார். தண்ணீர் ஊற்றுகிறோம், விளைய செய்கிறவர் யார் தெரியுமா? இயேசு தான், அவர் தான் விளைய செய்கிறவர். ஆனால் இந்த அத்திமரம் விளைச்சல் ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சு. ஸ்தோத்திரம். இதை எதை குறிக்கிறது என்று சொன்ன அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை இந்த பூமியில் வச்சிருக்கிறாங்க. அந்த வாழ்க்கை நமக்கும் குடும்பத்திற்கும் சுற்றும் இருக்கிறவர்களுக்கும் எல்லாருக்குமே பிரயோஜனமாக நாம் வாழ வேண்டும் என்பதுதான் இதனுடைய பொருளாகவே இருக்கிறது. இன்னொரு வசனம் கலாத்தியர் 5:22-23 ஆகிய 2 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. அங்கு 9 விதமான கனியை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே 9 விதமான கனிகள் இருக்க வேண்டும். இப்பொழுது நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களிடத்தில் எத்தனை விதமான கனிகள் உங்களிடத்தில் இருக்கிறது? இப்படிப்பட்ட 9 விதமான கனிகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று நீங்கள் உங்களையே சோதித்து பாருங்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் ஆண்டவரிடத்தில், இயேசுவிடத்தில், ஆண்டவரே நான் ஒரு கனியற்ற மரமாக இருக்கிறேன், பட்டுப்போன ஒரு அத்திமரமாக நான் காணப்படுகிறேன், அப்படியாக இல்லாதபடி ஒரு கனி கொடுக்கிற நீர் பார்க்கும் பொழுது, நீர் கேட்கும் பொழுது, இந்த உலகத்திலே நான் உருவாக்கி வைத்தேனே, உன்னிடத்தில் ஒரு கனி கூட இல்லை என்று சொல்லாதபடி ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனி, இயேசு பசியோடு வரும் பொழுது அவர் எதிர்பார்க்கிற கனி உங்களிடத்திலே காணப்பட வேண்டும். அருமையானவர்களே, அதற்காக தான் உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த பூமியிலே உருவாக்கி வச்சிருக்கிறது. அதற்காக தான் நாம் சிலருக்காவது, மற்றவர்களுக்கு நாம், நம்ம குடும்பத்துக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் நாம் பிரயோஜனமுள்ள கனிகள் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். மற்றவர்களுக்கும் நாம் உதவி செய்ய வேண்டும், அவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும், அவர்களும் நம்முடைய பிள்ளைகள் தான் என்று சொல்லி நாம் மனதிலே கொள்ள வேண்டும். இயேசு பார்க்கும் பொழுது 9 விதமான கனிகள் நம்முடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். எனவே அருமையானவர்களே, அப்படிப்பட்ட கனிகள் இல்லை என்று சொன்னால் அநேக நேரங்களில் கைவிடப்படுகிறவர்களாக காணப்படுவோம். ஸ்தோத்திரம். எனவே ஆவியின் கனிகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாக நாம் பெற்றுக்கொள்வோம். இல்லை என்று சொன்னால் ஆண்டவரிடத்தில் கேட்டு, ஆண்டவரே இப்படிப்பட்ட கனிகள் என்னுடைய வாழ்க்கையிலே அமைய வேண்டும் என்று சொல்லி, என்னுடைய குடும்பத்திலே அமைய வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் அதை தருவார். 7வதாக அருமையானவரை மரித்து போன லாசரு அவர் உயிர் பெறுவதை நாம் பார்க்கிறோம். இது எல்லாமே
இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 11:17 நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று என்று கண்டு, பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்து போதும். அங்கே நாம் பார்க்கும் பொழுது இயேசு வந்த பொழுது லாசரு கல்லறையில வைத்து 4 நாளாயிற்று என்று கண்டார். ஒரு 4 நாளான ஒரு சரீரத்தை இயேசு வந்து அருமையாக கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொல்லி அங்கு நின்றவர்கள் கல்லை புரட்டி போட்டார்கள். மார்த்தாள், இப்பொழுது நாற்றம் அடிக்குமே, நாம் இங்கு நிற்க முடியாதே என்று இயேசுவிடம் சொல்லவும், அவளை பார்த்து இயேசு என்ன சொன்னார்? மார்த்தாளே, நீ இயேசுவை நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னார். ஸ்தோத்திரம். அப்படியாக அருமையான யோவான் 11:43 வாசிக்கும் பொழுது, இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அங்கே மரித்தவன் வெளியே வந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுடைய நாமம் அங்கு மகிமைப்பட்டது. அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். மரித்து போன சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று இது ஒரு அற்புதத்தின் தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் இந்த இடத்திலே அறிந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். இயேசு மீண்டுமாக வரும் பொழுது அருமையானவர்களே, கல்லறை வைக்கப்பட்டிருக்கிற சரீரங்கள் எல்லாமே உயர்பெறும் என்பதற்கு இது ஒரு அடையாளமாகவே இருக்கிறதை நாம் என்ன செய்கிறோம்? இந்த இடத்திலே பார்க்கிறோம். இயேசு உரத்த சத்தமாய் லாசரு வெளியே வா. ஏனென்றால் அவருக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கிறது. அவர்தான் உலக மனிதர்களை உருவாக்கியவர் என்று நாம் முதலிலே பார்த்தோம். சகலமும் அவர் மூலமாய் உருவாக்கப்பட்டது. உலகத்திலே மனிதர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். உருவாக்கப்படுவதற்கு முன்னாலே எலும்புகள் உருவாகும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய புஸ்தகத்திலே அவர்களை குறித்து எழுதி வைத்திருக்கிறார் என்று சொல்லி கழிந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். ஸ்தோத்திரம். தியானித்தோம். அருமையானவர்களே, அதே போன்று மக்களை, ஜனங்களை ஆண்டவர் அவருடைய கரத்தில் வைத்திருக்கிறார். எனவே தான் தாவீது சொல்லும் பொழுது, என் காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் மரித்து போன சரீரங்கள், சில பேர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறவர்கள், வீடுகளில் இருக்கிறவர்கள், என்னோட சரீரம் அப்போ ஐயா இப்படியாக இருக்கிறது, ஐயோ நான் என்ன செய்வேன், ஒவ்வொரு பகுதிகள் பலவீனம் அடைந்து கொண்டே வருகிறது, சரீரம் சில்லென்று ஆகிறது என்று சொல்லும் பொழுது, ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது, ஆமென், 4 நாளான மரித்து போன அந்த சரீரத்தை ஆண்டவர் உயிர் பெற செய்கிறார் என்று சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அதே போல அற்புதத்தை செய்ய இன்றைக்கும் ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் காணப்படார்? சில பேர் இந்த செய்திகளை கேட்கும் பொழுது நீங்கள் ஆஸ்பத்திரியிலே காணப்படலாம். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையை நீங்கள் விசுவாசிங்க, ஆண்டவர் இயேசு விசுவாசிங்க. ஸ்தோத்திரம். அப்பொழுது அவர்கள் சுகம் பெறுவார்கள். அவருடைய சரீரங்கள் சுகம் பெறும். ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிற தேவன். அவர் 7 விதமான அற்புதங்களை செய்கிறது, அநேக அற்புதங்களை செய்கிறார். அதில் குறிப்பாகத்தான் 7 காரியங்களை நாம் பார்த்தோம். முதலாவதாக வெறும் காற்றை அடக்கினார். இரண்டாவதாக இயேசு தண்ணீர் மேல் நடந்து போனார். மூன்றாவதாக வனாந்தரத்தில் ஒன்றுமில்லாத இடத்திலே மனுஷர்களை, ஆண்டவருடைய பிள்ளைகளை போஷித்தார். நான்காவதாக ஒன்றில்லாத சூழ்நிலையிலே நிறைய மீன்களை, மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஐந்தாவதாக தண்ணீர் திராட்சை ரசமாக ஆண்டவர் மாற்றி ஜனங்களுடைய சந்தோஷப்படுத்தினார். ஆறாவதாக அத்திமரம் பட்டு போயிற்று. நல்ல வாய்ப்புகள் அந்த அத்திமரத்துக்கு கொடுக்கும், அது சரியாக பயன்படுத்தாமல் போனதுனால அந்த அத்திமரம் பட்டு போயிற்று. ஏழாவதாக லாசரு உயிர் பெற்றான். 4 நாளான லாசரு உயிர் பெற்றான். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராதித்துக் கொண்டிருக்கிற நாம், எனக்கு அன்பான பெரியோர்களை, பெற்றோர்களை, தாய்மார்களை, குட்டி பிள்ளைகளை, வாலிப தம்பிகளை, தங்கைகளை, உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அந்த 7 காரியங்களில் ஏதாவது பிசகல் இருந்தால், என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் அற்புதம் நடக்கலை, இன்னும் எனக்கு பயம் இருந்து கொண்டே இருக்கிறது, என்னுடைய எதிர்காலத்தை குறித்த பயம்,
இப்படியாக எனக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் யாராவது அவிசுவாசத்தில் இருந்தால் இந்த 7 காரியங்களை நீங்கள் புரட்டி பாருங்கள். மீண்டுமாக நீங்கள் புரட்டி பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்த தேவன் ஏன் உங்களுடைய வாழ்விலே ஆண்டவர் அற்புதத்தை செய்ய மாட்டார்? ஏன் உங்களுடைய வாழ்க்கையிலே குழந்தை செல்வத்தை தர மாட்டார்? ஏன் உங்களுடைய வாழ்க்கையிலே திருமண காரியங்களை ஆயத்தப்படுத்த மாட்டார்? எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நிறைவாக்கி தருகிற தேவன். அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது, அவருடைய சித்தத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை அவர் கொண்டு வந்து உங்களை மகிழ்ச்சியாக்குவார். உங்களுடைய எதிர்காலம் சிறக்கும். உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களில் இந்த காலை வேளையிலே நாம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கின்ற வார்த்தைகளை நீர் எங்களுக்கு இந்த ஜூன் மாதம் முதல் வாரத்திலே முதல் பரிசுத்த நாளிலே 6ஆம் தேதியிலே காலையில் நாங்கள் உம்மோடு கூட ஜீவிக்க, உம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட 7 அற்புதங்களை ஆண்டவராய் இயேசு நீர் செய்தீர். எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்திருக்கிறீர். இன்றைக்கும் செய்து கொண்டு வருகிறீர். இன்னமும் நீர் செய்ய வல்லமையுள்ள தேவன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, நம்முடைய விசுவாசிகள் குடும்பங்களிலே, ஊழிய பாதையிலே, ஊழியர்கள் குடும்பங்களிலே ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்யும்படியாய் நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவரே அத்தனை ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தருகிறவர். இந்த ஊரடங்கு நாட்களிலும் ஆண்டவரே நான் இப்படியாக இருக்கிறேனே என்று சோர்ந்து போகாதவர்கள் விசுவாசத்திலே ஆமென் கர்த்தரோடு பேச, கர்த்தரோடு இடைபட, அவருடைய சுத்தத்தை செய்கிறவர்களாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட அற்புதங்கள் தன்னுடைய பிள்ளைகள் குடும்பத்திலே நடக்கட்டும். எங்களுடைய தேசத்திலே, தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே, உலகம் முழுவதிலும் நடக்கட்டும். ஆண்டவரே, உலகம் கர்த்தரை அறியட்டும். இயேசு இயற்கைக்கு அப்பாற்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள இயேசுவே நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதத்தை நீர் இறங்கும்படியாய், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை இறங்கி ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸிலிருந்து கர்த்தர் விடுவித்து நீர் ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஆண்டவரே எலியாவின் நாட்களிலே ஜனங்கள் அறிக்கைப்பது போல இந்த நாட்களிலும் ஜனங்கள் அறிக்கைக்கு மனம் திரும்பி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய கிருபை வரங்களையும் பெற்றுக்கொள்ள தேவ ஆவியானவர் தாமே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதியுங்க. ஒவ்வொரு ஊழிய ஸ்தாபனங்களையும் ஆசீர்வதியுங்க. ஊழியக்காரர்களுக்கும் நல்ல சுகத்தை பலத்தையும் தாங்க. எல்லா விசுவாசிகளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கூடிய விரைவில் இந்த ஊரடங்கெல்லாம் மாற்றி சபையை ஆராதிக்க தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சகல நாட்களிலும் இருந்து வழிநடத்துவாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.